ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஒரு இஷ்யூ தான். இது யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகே பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயத்தில் தான் இப்போ இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது ஆரம்பத்திலேயே நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு தான் நான் இதை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, மறைமுகமாக பல லட்சக்கணக்கான குடும்பங்களோட வாழ்வாதாரம் இதில் பாதிக்கப்பட போகுது. ஸோ அதை தான் நான் முன்கூட்டியே சொல்றதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த வீடியோ ஒரு 2 நிமிஷம் பாருங்க. ஸோ பார்த்துட்டு வாங்க. வெற்றி பயணம் திட்டம் கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவலநிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்ததுல உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு பிங்க் பஸ் ஃப்ரீ பஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பஸ்ல அவங்களுக்கு ஃப்ரீயா பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டிவிகே பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகளிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஓடுற எல்லா கவர்மெண்ட் பஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பட் அது பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஆட்சிக்கு இன்னும் அதை அனௌன்ஸ்மெண்ட் ஃபுல்லா பண்ணல. ஸோ பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதை சொல்றது மூலியமா அதோட விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் தெரிய வரும். ஏன்னா அவங்க தெரிஞ்சு சொல்லியிருக்கலாம், இல்ல தெரியாம சொல்லியிருக்கலாம். பட் நம்ம சைடு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நான் கொஞ்சம் டீட்டெயில்டா இதை பத்தி கொஞ்சம் சொல்றேன். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன மறைமுகமா ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கால் டாக்ஸி ஓடுது, கேப் ஓடுது, அண்ட் ஷேர் ஆட்டோ. ஸோ சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா மினி வேனு, ஸோ நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இதை சார்ந்து பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் இருக்கு. அது முழுவதுமாவே பாதிக்கப்படும். ஆல்ரெடி ஃப்ரீ பஸ் விட்டதுனால பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோ, கால் டாக்ஸி இதெல்லாம் மறைமுகமா பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. பட் இது வந்ததுன்னா இன்னும் இதோட இம்பாக்ட் பெருசா இருக்கும். நான் இது தப்புன்னு சொல்லல, இது கரெக்ட் தான். பட் இந்த அளவுக்கு பண்ணும்போது ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும்தான். இது மறைமுகமா எப்படி இன்னும் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ பஸ்ன்றதுனால அதுக்கு எல்லாருமே போக ஆரம்பிப்பாங்க. அப்படி எல்லாரும் கவர்மெண்ட் பஸ் போகும்போது என்ன ஆகும், பிரைவேட் பஸ் சார்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்வாதாரம் இருக்கு. ஸோ கண்டக்டர் ஆகட்டும், டிரைவர் ஆகட்டும், மெக்கானிக் ஆகட்டும். ஸோ இது அதோட மட்டும் முடியல, அந்த பஸ் பாடி பில்டர்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல மட்டும் இல்ல. ஸோ இது இப்போ ஒரு பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணி வரப்போறது கிடையாது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வரப்போகுது. இப்போ ஒரு அசோக் லைலாண்ட் கம்பெனின்னு எடுத்துப்போம். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா பஸ்ஸோட சேஸ் மொத்தமே அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ண போறது கிடையாது. ஸோ அதை சார்ந்து நிறைய கம்பெனிஸுக்கு அவங்க கொடுத்து அவங்க கிட்ட இருந்து தான் மெட்டீரியல் வாங்கி இவங்க மொத்தமா சேர்த்து அதை அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். எக்ஸாக்ட் ஒரு டயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டயர் பாத்தீங்கன்னா அப்போலோல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, எம்ஆர்எஃப் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இன்ஜின் போது டோட்டலா இன்ஜின் அப்படின்னும் போது அசோக் லைலாண்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பட் அதுல இருக்கிற ஒவ்வொரு கியரும் சரி, ஸ்பேர் பார்ட்ஸும் சரி, தனித்தனியா சின்ன சின்ன கம்பெனிங்கள்ல இருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி மொத்தமா சேர்த்து அசம்பிள் பண்ணி
அந்த ஒரு நேமோட வந்து வெளியே வருது. ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பஸ்லயும் ஃப்ரீ அப்படின்னும் போது லேடிஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல போகும்போது அப்போ இந்த தனியார் பஸ், தனியார் கால் டாக்ஸி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா வந்து பாதிக்கப்படுது. ஸோ இது மறைமுகமா நடக்க போற ஒரு உண்மைதான். ஸோ அப்படி பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னா, இப்போ வண்டி வந்து ஓடாம நிக்க போகுது. ஸோ வண்டி ஓடாம நின்னுச்சுன்னா அதோட தேய்மானம் வந்து ஆக போறது கிடையாது. ஸோ அப்படி தேய்மானம் ஆகல அப்படின்னா அதோட ஸ்பேர்ஸ் வந்து யாரும் வந்து வாங்க போறது கிடையாது. ஸோ அப்போ ஸ்பேர்ஸ் வாங்கல அப்படின்னா அப்போ அந்த கம்பெனியோட நிலைமை என்ன, அந்த கம்பெனியை சார்ந்து இருக்க ஊழியர்களோட நிலைமை என்ன அப்படின்றதுதான் வந்து இங்க வந்து கேள்விக்குறிய ஆகுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலில இருந்து யாருன்னா ஒருத்தர் வந்து அந்த கம்பெனில வேலை செய்யலாம். ஸோ இதோட விஷயம் எப்படி இம்பாக்ட் ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியல டீட்டெயில்டா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து இதை வந்து சொல்றேன். ஸோ மீதி என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தப்போ சரியோ நான் சொன்னது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதனா ஐடியா வச்சிருந்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் சொல்லுங்க. நான் வந்து இப்போ இவங்க சொல்லி இருக்கிறது வந்து தப்புன்னு சொல்ல வரல, இதனால பின்னாடி வரப்போற இம்பாக்ட மட்டும்தான் நான் சொல்றேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்தது. நீங்க என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.